வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி திங்கக்கிழமை. என்ன சமையல் பண்ணுறேன்னு எங்களுக்கு கேட்குறாங்க. என்ன அதாவது சமைக்கிறது ஈஸி, என்ன சமையல் பண்ணணும் யோசிக்கிறது கஷ்டம். இது பண்ணலாமா அது பண்ணலாமா யோசனையாக இருக்குது. நான் பண்ணேன் நேற்று நைட் ரசம் இருக்கேன். ரைட், ஓகே. சாப்பாடு மட்டும் வடி, கொஞ்சம் தக்காளி தொக்கு பண்ணிடலாம், சாப்பாடு பரட்டி சாப்பிடலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் ஒரு தொக்கு. இப்போ 4 கொஞ்சம் குடும்பம் பெருசாக இருந்துச்சா 3 வெங்காயம் 3 தக்காளி, 4 வெங்காயம் 4 தக்காளி 4 பச்சை மிளகாய். இப்போ எனக்கு ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வை. ஒரு தக்காளி தொக்கு டக்குன்னு பண்ணுறேன் இப்படின்ட்டு. வாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் நான் பண்ணுறது. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சிம்பிளாக பண்ண இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3 வெங்காயம் 3 தக்காளி 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு டபுளாக கட் பண்ணிக்கிறேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பிளேன் மிளகா, மஞ்சத்தூள். இவ்வளோ தாங்க. பண்ணிடலாமா? வாங்க டக்குன்னு பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். இப்போ இதையும் போட்டுக்கலாம், பூண்டையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு தரப்பு வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இந்த உப்பு லாஸ்ட்டு சரி பண்ணிக்கங்க நீங்கள். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொஞ்சம் வதக்கலாம். 1 ஸ்பூன் பிளேன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் ஆகணும். இதில் சிக்கன் மசாலா போட்டால் சிக்கன் தொக்கு, மட்டன் மசாலா போட்டால் மட்டன் தொக்கு, எதுவுமே போடலன்னா தக்காளி தொக்கு. நல்லா அடிச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அப்போ தேவைப்படுறப்ப கலக்கி சாப்பிட்டு தான் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி. சாப்பாடு வடிச்சிட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாடு ஆயின்னு இருக்குது, கொதிச்சுட்டு இருக்கு. சாப்பாடு அனுப்புகிறோம். இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா விலைக்கு செஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சமையல். ஈஸியாக ஒரு தக்காளி தொக்கு செய்யுங்க. நான் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு தக்காளி தொக்கு, அவ்வளோதான். இது இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம். அங்கேருந்து பொருள் கொடுக்குறாங்க.